ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி லெஃப்ட் ஓவர் இட்லியில் ஒரு உப்புமா பண்ண போகிறேன். இது ஈவினிங் டைமோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ கூட செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது லெஃப்ட் ஓவர் இட்லிஸ். ஸோ இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கட் பண்ணிக்க போகிறேன் க்யூப்ஸாக. ஸோ இந்த மாதிரி க்யூப்ஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. ஆனால் நான் அப்படி டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. இதை வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். சரி வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேன் எடுத்துக்கோங்க, ஆயில் போர் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி போர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இனி லைட்டாக கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லி க்யூப்ஸை போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது மேலே இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், இதுவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டர்ன் பண்ணி விட்டு அதை நல்லா கொஞ்சம் டோஸ்ட் ஆகட்டும். ஸோ பாருங்கள், நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இது எடுத்துடலாம். ஸோ அது இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம் அண்ட் குக்கும்பர் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா அதர்வைஸ் அது ஆப்ஷனல். மற்றதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் குக்கும்பர் ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும், பர்சனல் ஃப்ளேவர். ஸோ வாங்க நெக்ஸ்ட் அப்புறம் கொரியாண்டர், கறி லீஃப். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேன் எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிடுங்க. ஸோ ஆயில் போட்டுருங்க. ஆயில் போட்டாச்சு. ஸோ கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு. ஸோ கடுகு வெடிச்சாச்சு. இப்போ ஆனியன் போட்டுடலாம். ஸோ ஆனியன், கருவேப்பிலை, பச்சை மிளகா, இதிலே கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. இப்போ இதிலே கேப்சிகம், குக்கும்பர், டொமேட்டோவையும் போட்டுற போகிறோம். போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஸோ இதுக்கு தேவையான சால்ட் போடலாம். கொஞ்சமாக வாட்டர், கொஞ்சம் போதும். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப அந்த ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இது ரொம்ப இதாகிட வேண்டாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அந்த ஃப்ரை பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா இட்லி போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க போட்டதுக்கப்புறம். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி மாதிரியே இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பீட்சா, பர்கர், சாண்ட்விச் அந்த மாதிரி எப்படி விரும்பி சாப்பிடுவோமோ, ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதையும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இதை எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அதாவது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் அந்த மாதிரி கணக்கு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுட்டு. ஸோ போதும், ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான இட்லி உப்புமா ரெடி. இதை வந்து கொரியாண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம்.
உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். இது டீ டைம்ஸ் ஸ்நாக்காவோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை கொடுக்கலாம். சூப்பர். ஸோ அவ்வளோதான். நான் வந்து இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக நான் டீ டைம் ஸ்நாக்காக எடுத்துக்க போகிறேன் வித் மை சிஸ்டர். ஐம் கோயிங் டு என்ஜாய் திஸ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஸ்நாக்கை. தேங்க்யூ.